Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா snapseedல ஒரு பர்டிகுலர் கலரை மட்டும் ஒரு இமேஜில் வியூ ஆகிற மாதிரி மற்ற எல்லாமே ஒரு மோனோக்ரோம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீலில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு எடிட்டை வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் இருக்க ஸ்னாப்சீட் ஆப் வச்சே பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். உங்களோட ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன இமேஜ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு பேபியோட இமேஜை வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேபி போட்டிருக்க ட்ரெஸ் ஒரு கலரில் இருக்குது. டோட்டலாகவே பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் க்ரீனில் இருக்குது. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பேசிக்காக இருக்க டூல்ஸ்லேயே ஸ்டைல்ஸ்லேயே வந்து அசென்ட்வேட் சூஸ் பண்ணிவிட்டு டூல்ஸில் போயிட்டு டியூன் இமேஜில் இன்னும் இதை வந்து ஏதாவது பிரைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சேச்சுரேஷனில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து ஒரு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் இமேஜ் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து வரணும். அதனால் நான் இதில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதே இமேஜை டூல்ஸில் போயிட்டு டோட்டல் இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் 4th ரோவில் லாஸ்ட் ஒன் பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கோங்க. எது பெட்டராக இருக்கும்ன்றது உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலது பெட்டராக இருக்கும். நான் இந்த தேர்ட் ஆப்ஷன் பிரைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் பண்ணுறேன். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்போ அந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. ஒரிஜினலாக நீங்கள் இம்போர்ட் பண்ணது இந்த இமேஜ், இப்போ ஃபைனலாக பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணது இது. நம்ம வந்து இந்த பேபி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு வர போகிறோம் இல்லையா, ரிவீல் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி ஒரு இமேஜை சேவ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த லேயருக்கு மேலேயே அப்ளை பண்ணணும். அதுக்கு கீழே வந்து டூல்ஸில் லாஸ்ட் மெனுவில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளஸ் மார்க் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் எங்கே சேவ் ஆகிருக்குன்னா ஸ்னாப்சீட் ஃபோல்டரில் தான் சேவ் ஆகிருக்கும். அதில் போய்ட்டு உங்கள் இமேஜ் எடுத்துக்கோங்க. இதில் இந்த செகண்ட் ஒன்னை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து இந்த லேயர் வந்து என்னவா ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து அது காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டார்க்கன் வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஸோ நான் டார்க்கன் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா வியூ எடிட்ஸ் வரும். இந்த வியூ எடிட்ஸில் நான் இங்கே செலக்ட் பண்ண உடனே இங்கே டபுள் எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் பண்ண எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணது ஒரிஜினல், போர்ட்ரேட், HDR, டியூன் இமேஜ், டீட்டெயில்ஸ், கர்வ்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் டபுள் எக்ஸ்போஷர். இந்த லாஸ்ட்டாக பண்ண டபுள் எக்ஸ்போஷரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணியிருந்தால் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட எடிட்டட் வெர்ஷன் தான் காமிக்கும். இப்போ நீங்கள் நல்லா ஜூமின் பண்ணிக்கோங்க. இந்த ஜூமின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ப்ரஷ் டூவில் 0 வச்சுட்டு இது ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இமேஜில் வந்து வேறு எங்கேயுமே நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம ஜூம் பண்ணும்போது தெரியாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஜூமின் பண்ணிவிட்டு இப்போ இந்த டபுள் எக்ஸ்போஷரோட செட்டிங்ஸை வந்து 100 வச்சுக்கோங்க. 100 வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் அப்ளை ஆகணும். உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃபிங்கரை வச்சே பண்ணாவே கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ரா போச்சுனாலும் பரவாயில்ல, அப்புறமா எரேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பண்ணும்போதே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹேண்ட் மேலெலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதை இப்படி அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. எட்ஜஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம சாலிடாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வச்சுக்கலாம்.
எட்ஜஸ் மட்டும் பக்காவாக ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் எட்ஜஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஜஸ்ட்டு ஈஸியாக நம்ம வந்து ஒரு அப்ளை பண்ணிடலாம். ஜஸ்ட் நார்மலாக நம்ம பெயிண்ட் டூலில் அப்ளை பண்ணுற மாதிரி சென்டரில் மட்டும். எட்ஜஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகிருக்குன்றது தெரியாது. ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக ஹேண்டில் அப்ளை ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இந்த டபுள் எக்ஸ்போஷரில் போய்ட்டு 0 பண்ணிட்டீங்கன்னா இதுவே வந்து ஒரு எரேஸ் டூல் மாதிரி ஆகிடும். எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். இங்கே ட்ரெஸ்லேயே அப்ளை ஆகலை. ஸோ அகைன் இங்கே 100ல் வச்சுட்டு இதை மட்டும் லைட்டாக கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த இமேஜை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணது ஃபுல்லாக ரெட் கலரில் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். ட்ரெஸ் கலரை மட்டும் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன், மற்ற எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு இமேஜ் மேலே உங்கள் ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் ஒரிஜினல் இமேஜ். இதை நீங்கள் இந்த அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க ஃபோட்டோவை வச்சு இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.